தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உலகமெங்கும் உள்ள இறைமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இயேசுவே வழி சுவிசேஷகர் நெல்லை கேஜேபி பாஸ்கரன் வழங்கும் திறப்பின் வாசல் ஜெப தியானம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய திருமறை பகுதி நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். கர்த்தரோ இருதயங்களை பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமுமுள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். துன்மார்க்கர் நியாயம் செய்ய மனதில்லாதிருக்கிறபடியால் அவர்கள் பால் கடிக்கப்பட்டு போவார்கள். குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியைகளில் செம்மையானவன். சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும். அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானமடைவான். ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார். துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுவார். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும். மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம். விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடுக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான். சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான். மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவானாவதில்லை. நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. முடனோ அதை செலவழித்து போடுகிறான். நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான். நீதிமானோ பிசினித்தனமில்லாமல் கொடுப்பான். துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது. அதை துர்ச்சிந்தையோடு செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். பொய் சாட்சிக்காரன் கெட்டுப்போவான். செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவனாவான். துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான். செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியுமில்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாழ்வில் திருப்தியோடு வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுரையை இன்றைய பகுதி நமக்கு தருகிறது. முதலாவது, நாம் நீதியை செய்ய வேண்டும். ஒவ்வொருவரது வாழ்க்கையும் கர்த்தரின் கரத்தில் இருக்கிறது. அதை அவர் விருப்பப்படி மாற்றுகிறார். தேவனுக்கு பிரியமானவர்களாக நடந்து நல்ல திருப்பங்களை நம் வாழ்வில் காண நீதியையும் நியாயத்தையும் செய்ய வேண்டும். எந்த உள்ளத்தோடு செய்கிறோம் என்பதை தேவன் அறிவார். மேட்டிமை அகந்தை போன்றவற்றை நம்மோடு இருப்பவர்கள் அறிவார்கள். ஆனால்
தேவன் அறிவார். ஆகவே அவருக்கு பயந்து நீதியை நாம் செய்ய வேண்டும். சங்கீதம் 139 1 முதல் 4 வசனங்களை வாசிங்கள். இரண்டாவதாக, விதிகளை கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். முதலாவது, நியாயம் செய்தல். இரண்டாவது, சண்டையில்லாமல் அன்பு கூறுதல். மூன்றாவதாக, இரக்கம் செய்தல். நான்காவதாக, போதனைக்கு செவி கொடுத்தல். ஐந்தாவதாக, ஏழைக்கு உதவுதல். ஆறாவதாக, பகையை மாற்றி நட்பை வளர்த்தல் போன்ற நம் வாழ்வுக்கு தேவையான நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது. இவைகளை கடைபிடிக்க கர்த்தருடைய உதவி நமக்கு தேவை. யாக்கோபு 1:22 முதல் 27 வசனங்களை வாசியுங்கள். மூன்றாவதாக, திருப்தி கொள்ள வேண்டும். சிற்றின்பங்களையும் கொழுமையான பதார்த்தங்களையும் நாடுபவர்கள் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டார்கள். வேண்டிய செல்வங்கள் வீட்டில் இருந்தாலும் இன்னும் அதிகம் பெற வேண்டும் என்பதற்காக இருப்பவைகளை தேவையில்லாமல் செலவழிக்கின்றனர் சிலர். வேறு சிலர் சோம்பலாய் இருப்பதினால் பொருளாசை அவர்களை கொல்லுகிறது. கேட்கிறவர்களுக்கு தாராளமாய் கொடுப்பதும் தேவனை தேடுவதும் திருப்தியை கொடுக்கும். பிரசங்கி 1:8 வாசியுங்கள். நான்காவதாக, வழியை செம்மைப்படுத்துங்கள். எப்போதும் தீய நோக்கத்தோடு வாழ்வது சரியல்ல. அந்த மனநிலையோடு ஏறெடுக்கும் ஜெபங்கள் நிச்சயம் தேவ சந்நிதியை எட்டாது. நம் இருதயத்தையும் முகத்தையும் கடுமையாக்குவது சரியல்ல. இவ்வாறு இருப்பவர்கள் தங்கள் வழிகளை தேவனுக்கு முன் செம்மையாக்க வேண்டும். உபாகமம் 6:17 முதல் 19 வசனங்களை நாம் வாசிப்போம். இன்று நாம் எதை செய்ய தவறியிருக்கிறோம்? நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, என் வழிகள் எப்போதும் உமக்கு முன் செம்மையானதாக காணப்பட அருள் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைய நாளுக்காக ஜெபிப்போம். கர்த்தாவே, இன்றைய நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்தாரும். பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பெற்றோரையும் உடன் பிறந்தவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் திருச்சபை மக்கள் ஊழியர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். செம்மையான வழியிலே எங்களை நடத்தும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய, சித்தம் செய்ய எங்களுக்கு ஞானம் தாரும், கிருபை தாரும். துதிகனமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நாம் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், வழிநடத்தல், சிநேகம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமீன். வாக் வித் லவ், வாக் வித் லைட், வாக் வித் விஸ்டம், ஹோலினஸ் அண்ட் பீஸ், யூனிட்டி. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஞானத்தோடு வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக, ஆமீன். ஜெபம் மற்றும் ஆலோசனைகளுக்கு எங்களை அணுகுங்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்கள் உங்களுக்காக அனுதினமும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9842375945, தமிழ்நாடு, இந்தியா. May God bless you all. Thank you.